பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே ரட்சிப்பில் தான் இருக்கிறது. யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்தவ பெயர் வைப்பதனாலேயோ அல்லது பக்தியினாலேயோ ஒழுங்காக ஜெபம் பண்ணுவதனாலேயோ தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உரிமையோடு தேவனிடத்திலே எந்த காரியத்தையும் கேட்க முடியும். தைரியமா அவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த சுகத்தை தாரும், இந்த அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று உரிமையோடு நாம் கேட்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் உள்ளத்திலே மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம் இருக்கும். இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு நபரும் கொடுக்கவே முடியாது. ஏனால் வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அவர்கள்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். மற்ற அத்தனை பேரும், அது யாராய் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பக்தியுள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, நரக அக்னியில் தான் விழுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மில் அநேகரை தேவன் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, உங்களுக்காக எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்திலே என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய குடும்பத்தினுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இதனாலே குடும்பத்திலே பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், சமாதானமற்ற நிலைமை என்று சொல்லுகிறதை கேள்விப்படுகிறோம். குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் அந்த ரட்சிக்கப்பட்ட நபருக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். அல்லது குடும்பத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டு யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மூலமாக பல பிரச்சனைகள், சமாதான குறைவுகள் அநேக குடும்பங்களிலே வருகிறது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் கூட அப்படி யாராவது ஒருவர் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலைமையிலே, ரட்சிப்பின் அனுபவம் பெறாத நிலைமையில இருக்கிறார்களா? அதை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்களா? பயப்படாதிருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் மாத்திரம் ரட்சிக்கப்படுவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லவில்லை. நாம் மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் அவர் நிச்சயமா ரட்சிப்பார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஒரு நாள் நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நீங்கள் விசுவாசியுங்கள். ஒருவர் கூட கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லவே அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் தேவ கிருபை பிரசன்னமாய் இருக்கிறது என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. அதனுடைய அர்த்தமே ரட்சிக்கிறவர் என்பதுதான். எனவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட பரிசுத்தமுள்ள ரத்தத்தை இந்த பூமியிலே செஞ்சிருக்கிறார். எனவே உங்களுடைய ஜெபம் வீண் போகாது, உங்களுடைய காத்திருக்கல் வீண் போகாது. நிச்சயமாக
எப்படிப்பட்ட நபராய் இருந்தாலும் அவர்களை தேவன் ரட்சித்து சாட்சியாக நிறுத்துவார். ஐயா, இவங்க சுபாவம் இவ்வளவு மோசமா இருக்கிறதே, இவ்வளவு பாவ பழக்கத்தை அடிமைப்பட்டு இருக்கிறார்களே, இத்தனை வருஷம் காத்திருக்கிறேனே, எப்படி இவங்க ரட்சிக்கப்பட போகிறார்களோ என்று ஒருவேளை சந்தேகப்படுகிறீர்களா? சந்தேகப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. திட்டமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் தேவன் ரட்சிப்பார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல. நான் தான் முதலாவது எங்க வீட்டிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அதே போல உங்க குடும்பத்துல நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவார். சமீபத்திலே கடலூரிலே நடந்த விடுதலை பெருவிழாவிலே ஒரு சகோதரன் வந்து சாட்சி சொன்னார்கள். 24 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தாராம். அவர் சொன்னார், சாராய கடையை பார்த்தாலே போதும், குடிக்காம அந்த இடத்தை விட்டு என்னால செல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு குடித்தால்தான் எனக்கு நிம்மதி வரும் என்று சொன்னார். எப்படி இருக்கும் அந்த குடும்பத்திலே? அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட மற்றவர்கள் அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். தேவன் முன்குறித்து அந்த நேரம் வந்தது. ஜெபிக்கிற ஒரு இடத்திற்கு அந்த சகோதரனை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஜெபம் முடிந்த பிறகு அந்த சகோதரன் சொல்லுகிறார், 24 வருஷம் அடிமைப்பட்டிருந்த அந்த பாவ எண்ணம், என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பாவ சுபாவம் அதற்கு பிறகு எனக்கு வரவே இல்லை. இந்த குடியின் மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது. குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை. இயேசுவினிடத்தில் என் பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு அந்த குடும்பத்திலே அந்த சகோதரர் தான் குடும்ப ஜெபத்திற்கு பொறுப்பு என்று சொன்னார்கள். அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு குட்டி பரலோகமாகவே மாறி இருந்திருக்கும். உங்க குடும்பத்தையும் தேவன் அப்படி மாற்றுவார். உங்க குடும்பத்துல யார் எத்தனை வருஷம் பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தாலும், எவ்வளவு மோசமான சுபாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. தேவன் அவர்களை ரட்சிப்பதற்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அவர்களை சந்திப்பதற்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். சரியாக அந்த நேரத்தை சந்தித்து அவர்களை ரட்சித்து தேவன் சாட்சியா நிறுத்துவார். உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல திட்டமாய் மாறும். ஆனா நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் 2 காரியம் செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய சாட்சியை குடும்பத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஜெபத்திற்கு வரக்கூடிய ஒரு சகோதரியுடைய கணவரிடத்துல, ஐயா, உங்களுடைய மனைவி இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்களே, நீங்க இன்னும் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை அடிமைப்பட்டு இருக்கிறீங்களே, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியதானே என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மனைவி பெற்றிருப்பது ரட்சிப்பு என்றால் அந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லிவிட்டார். இதிலிருந்து தெரிகிறது ஜெபிக்கிற அபிஷேகம் பெற்ற அந்த சகோதரனுடைய சாட்சி வீட்டில எப்படி இருக்கிறது என்று தெரிகிறது. நம்முடைய நற்கிரியைகளை பார்த்துதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவானை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 23 மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். அவருடைய ரட்சிப்புக்கு காரணம் அவருடைய மனைவி. ஒரு முறை இந்த சகோதரி ஒரு நற்செய்தி கூட்டத்திலே போய் கலந்து கொண்டு திரும்ப வருவதற்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்ன செய்தார்? மனைவி வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாது என்று சொல்லி கதவை பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்து விட்டார். இரவு முழுதும் கொட்டு பனியில அந்த சகோதரி வாசலே இருந்திருக்கிறாங்க. அந்த குளிர் தாங்க முடியாதபடி கைகால் எல்லாம் விரைத்த நிலைமையிலே அந்த பாதையிலே படுத்திருந்திருக்கிறார்கள். அதிகாலையில் எழும்பி ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் கதவை திறந்து பார்த்தால் மனைவி செயலற்ற நிலைமையிலே படுத்திருக்கிறார்கள். பயந்து போய் உள்ள இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் நெருப்பு மூட்டி சூடேற்றினால் உடனே இந்த சகோதரிக்கு கொஞ்சம் பலன் வந்தது. பலன் வந்த உடனே இந்த சகோதரி செய்த ஒரு காரியம் என்ன? நேராக அடுப்பாங்கரையில போய் நன்றாக நல்ல டீ போட்டு கொண்டு வந்து தன்னுடைய கணவனிடத்தில் அன்பாக பேசி டீ குடிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் நினைத்தார், வெளியே காய போட்டதற்கு எனக்கு நல்ல டோஸ் விடுவாள் என்று நினைத்திருந்திருக்கிறார். ஆனால் அந்த சகோதரி அப்படி செய்யவில்லை. தன்னுடைய அன்பை தன்னுடைய கணவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்றைக்கு அந்த சகோதரர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கென்று வல்லமையில ஊழியக்காரனாய் மாறிவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை அவர்களுக்கு எந்த மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். உங்கள் நற்கிரியைகளை பார்த்து அவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். 2வது, அவர்களுக்காக நன்றாக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள்.
ஆண்டவர் ரட்சித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து தேவனை துதியுங்கள். அவருடைய ரட்சிப்பை குறித்து ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரே, என் கணவரை ரட்சித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளையை ரட்சித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய சகோதரனை ரட்சித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், சகோதரியை ரட்சித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து கர்த்தரை துதிங்க. உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் ஏற்ற வேளையில அவர்களை ரட்சித்து சாட்சியா நிறுத்தி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நானே ரட்சகர், என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. ரட்சிப்பதற்கு உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகிற்றோ என்று சொன்ன தெய்வம் அல்லவா நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்த ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ரட்சிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவருடைய ரட்சிப்பிற்காக இந்த பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாத ஆண்டவரே. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர். குடும்பத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நீர் ரட்சிப்பீராக. இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே நீர் ரட்சிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கீழ்ப்படியாத பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாத நிமித்தம் முழு குடும்பமும் சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறார்களே, அப்படிப்பட்ட குடும்பத்திற்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பை தடை செய்கிற, இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லா சகல சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தாப்பனே, ஒவ்வொரு பேரையும் ரட்சிப்பீராக அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு குட்டி பரலோகமாக நீர் மாற்றுவீராக. நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த ஆண்டிற்குள்ளாக ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ரட்சிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். பாவ சுபாவங்களை வேரோடு பிடுங்கி எறிகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகிறதற்காக ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த காலையில யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பீராக. உலக பிரகாரமான சரீர பிரகாரமான அத்தனை நன்மைகளையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது பெரிய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்க குடும்பம் ஒரு பரலோகமாக மாறப்போகிறது. ஆமென். நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதமே வெளிச்சம் என்ற இந்த காலை நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறதனுடைய அர்த்தம், உங்களுடைய இடுக்கம், உங்களுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர் உங்களை எடுத்து விடுவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இடுக்கண் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா? இப்பொழுது நான் வேதத்திலிருந்து கொடுக்க போகிற சில வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மனுஷர்கள் சிக்கி இருக்கிற இடுக்கண்களை குறித்து இன்று காலை வேளையிலே வேத வசனத்தை நாம் கேட்கப் போகிறோம். எரேமியா 24 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மிகவும் கெட்டுப்போன பழக்கூடை ஒன்று தேவ ஆலயத்தின் வாசலிலே இருந்தது. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை மிகவும் கெட்டுப்போன பழக்கூடை போல் இருக்கிறதா? அதுதான் உங்கள் இடுக்கமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதே என்ற வேதனையோடு இருக்கிறீர்களா?
எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு குயவன் தன் கையிலே மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்த போது அந்த பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு என்று இருக்கிறது. குயவனுடைய கையிலே கெட்டு போன ஒரு பாண்டமா நீங்கள்? இதுதான் உங்கள் இடுக்கமா? இன்று காலை வேளையிலே ஒரு மாற்றம் தேவை. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை குறித்துக் கொண்டால், இஸ்ரவேல் தெறிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் தெறிப்பட்டு போன ஆடா? இதுதான் உங்கள் இடுக்கமா? சிங்கங்கள் உங்களை துரத்துகிறதா? இதுதான் உங்களுக்கு இருக்கும் வேதனையா? சிங்கங்களைப் போல சில பிரச்சனைகள் உங்களை துரத்தி வருகிறதா? சில ஆட்கள் உங்களை துரத்தி வருகிறார்களா? இதுதான் உங்களுக்கு இடுக்கமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. புலம்பலின் புஸ்தகம் 5:16 வாசித்து பாருங்கள். ஐயோ, எங்கட தலையில் இருந்த கிரீடம் எல்லாம் விழுந்து போயிற்றே என்று புலம்புகிறதை காண்கிறோம். தலையில் இருந்த கிரீடம் விழுந்து போயிற்றா? உங்கள் புகழ் மங்கி போயிற்றா? இதுதான் உங்கள் இடுக்கமா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏசாயா 64:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம் என்று வசனம் அங்கே இருக்கிறது. அநேகருடைய இடுக்கன் என்ன தெரியுமா? இலைகளைப் போல அவர்கள் உதிர்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் உதிர்ந்து விடுகிறது. சில வீடுகளிலே சில ஸ்திரீகளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கள், குழந்தைகள் உதிர்ந்து விடுகிறது. இதுதான் உங்கள் இடுக்கமா? நீங்கள் தொடங்குகிற எல்லா காரியங்களும் உதிர்ந்து விடுகிறதா? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும் என்று எழுதியிருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன? விழுந்த இடத்திலேயே கிடக்கிற ஒரு மரம் போல் இருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய நிலைமை. எழும்ப முடியவில்லை. யாரும் உங்களை தூக்கிவிடவும் இல்லை. விழுந்த இடத்திலேயே கிடக்கிறீர்கள். ஆனால் ஒரு வழி உண்டு. இயேசுதான் உங்களை இந்த காலை வேளையிலே தூக்கி விடுவார். ஒருவேளை விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து எழும்ப முடியாமல் இருப்பதுதான் உங்கள் இடுக்கமாக இருக்கக்கூடும். 1 சாமுவேல் 1:15 வாசித்து பாருங்கள். அன்னாள் சொல்லுகிறாள், நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. இதுதான் உங்கள் நிலைமையா? ஒருவேளை அம்மா, நீங்கள் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீயோ, வேதனையோடு இருக்கிறீர்களா? இதுதான் உங்களுடைய மன இடுக்கமா இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. மீட்பர் இயேசு இன்று காலையிலே விடுதலை கொடுக்கிறார். 102ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் நித்திரை இல்லாமல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். வாழ்க்கையிலே நித்திரை இல்லாமல் இருக்கிறீர்களா? தனித்து இருக்கிறீர்களா? தனித்திருக்கும் ஒரு குருவியை போல வேதனையோடு இருக்கிறீர்களா? இன்று காலை வேளையில் இந்த நிலைமையிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். சங்கீதம் 102:5 அப்படித்தான் எழுதியிருக்கிறது. தனித்திருக்கும் ஒரு குருவி. உங்களுக்கு போதுமான ஆட்கள் இல்லை, போதுமான மனித உதவி இல்லை, உங்களோட பிள்ளைகள் உங்களை கவனிப்பதில்லை. ஆனால் விடுதலை தேவை. உங்கள் இடுக்கம் இதுவா இருக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. இதுதான் உங்கள் இடுக்கமா இருக்கக்கூடும். தண்ணீர் இல்லாத வெடிப்புள்ள தொட்டி. எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் அந்த ஆசீர்வாதம் நிற்பதில்லை. வெடிப்புள்ள தொட்டியில் ஊற்றப்பட்ட தண்ணீர் போல் இருக்கும் ஒரு நிலைமைதான் உங்களுடைய இடுக்கமா இருக்கக்கூடும். விடுதலை தேவை. இன்று காலை வேளையில் முழங்காலில் நில்லுங்கள். உங்களுக்கு ஒரு கிருபை கொடுப்பார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு கப்பல் யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்றில், கடல் காற்றில், புயல் காற்றில் சிக்கிக் கொண்டது. இதுபோல ஒரு பெரிய புயலில் இன்று காலை வேளையில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களா? சூழ்நிலைமை மாற வேண்டும். ஒரு பெரிய புயலில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தையே ஆண்டவர் இயேசு காப்பாற்றுவார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சியோன் குமாரத்தி முற்றுகையிடப்பட்ட ஒரு பட்டணம் போல் இருக்கிறாள். உங்கள் வாழ்க்கை முற்றுகையிடப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நாலா திசையிலும் வெளியே போக முடியாமல் சிறைப்பட்டவர்களைப் போல முற்றிலும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு விடுதலை ஆக்குவார். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். முழங்காலில் விழுந்து இயேசுவை தேடுங்கள். புலம்பலின் புஸ்தகம் 1:2
ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாயிருக்கிற அவள் கப்பம் கட்டுகிறவளானாலே. பாருங்கள், கப்பம் கட்டக்கூடிய நிலைமையா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளவு உயர்ந்திருந்தீர்கள், எவ்வளவு வசதியா இருந்தீர்கள், எவ்வளவு ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுதோ கப்பம் கட்டக்கூடிய நிலைமை. மாதா மாதம் நீங்கள் கப்பம் கட்டும் நிலைமை. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்கள் இன்றைக்கும் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம். தாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த நிலைமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ரோமர் 7:24 வாசித்து பாருங்கள். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலை ஆக்குவான்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவான்? அப்போ உங்களுடைய இக்கட்டான நிலை என்ன? உங்கள் இடுக்கணமான நிலை என்ன? நிர்பந்தமான நிலைமையில் சிக்கியிருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலைமையை இயேசு இன்று காலை வேளையிலே மாற்றுவார். அவர் வல்லமையுள்ளவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். இன்று அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 3:2 சொல்லுகிறது, இவன் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? ஏற்கனவே அக்கினியிலே இருந்தீர்கள், தேவ அக்கினி பற்றி எரிகிற ஒரு இடத்துல இருந்தீர்கள். இப்பொழுதோ அதிலிருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளி போல் புகைந்து கொண்டிருக்கிறீர்கள். எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பிலிருந்து ஒரு கட்டையை வெளியே எடுத்தால் அது புகையத்தானே ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் புகைந்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை சகோதரனே. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். மறுபடியும் நீங்கள் விட்ட இடத்திற்கு செல்லுங்கள். அந்த அக்னியோடு சேர்ந்து நீங்களும் தேவனுக்காக அக்னியாய் பிரகாசியுங்கள். இடுக்கமான நிலைமையில் சிக்கி இருக்கிறீர்களோ, இன்று உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். எரேமியாவின் புஸ்தகம் 3:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். உன் காயம் ஆறாத கொடிய புண்ணாயிருக்கிறது. பாருங்கள், காயம் ஆறாத கொடிய புண்ணாயிருக்கிறதா? ஏதேனும் காயம் உண்டோ? புண்கள் உண்டோ? வியாதிகள் உண்டோ? இதுதான் உங்கள் இக்கட்டான நிலைமையா? உங்கள் பணங்களை எல்லாம் வைத்தியருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையா? விடுதலை தேவை. இன்று காலையில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். மத்தேயு 25:8 சொல்லுகிறது, ஐயோ எங்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. பாருங்கள், அநேகருடைய தீவெட்டிகள் அணைந்து போகிற நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து புது எண்ணெய் உங்களுக்கு தருவார். தைரியமாயிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். வசனத்தை எடுத்து முழங்கால் என்று 5 அதிகாரங்களை வாசியுங்கள். உங்கள் தீவெட்டி மறுபடியும் தொடர்ந்து எரியும். வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்கள் இக்கட்டான நிலைமைகள் எல்லாவற்றை குறித்து இந்த வேத வசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை இந்த நிலைமையில் ஏதேனும் ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தாலும் இன்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முழங்கால் நிற்கிறீர்களா? தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இதயங்களை பாரும். இக்கட்டான பல சூழ்நிலைகள் குறித்து வசனத்திலிருந்து எடுத்து பேசி இவர்களுக்காய் அடியான் ஜெபிக்கும் இந்த நேரம் எல்லா இக்கட்டுகளிலும் அவர்களை விடுதலை ஆக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் தழைத்து பலன் கொள்ளுங்கள். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.